ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம mommymetamilல ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பிரண்டையை க்ளீன் பண்ணும்போது கையில் எந்த இச்சினஸும் வராமல் இருக்கிறதுக்காக தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெயை நல்லா கையில் தடவிக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம இதில் லீஃப் எதையுமே பயன்படுத்தக்கூடாது. 4 பக்கமும் ஸ்டெம்மில் இருக்க தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போ இருக்கிற ஃப்ளெஷி பார்ட்டை மட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பிரண்டையோட லீஃப் எல்லாம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. ஸ்டெம் ரொம்ப எலசா இருந்தா நம்ம தோலை உரிக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 1 கப் வர அளவுக்கு பிரண்டையை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ஒரு 7 இருந்து 8 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா ஃப்ரை ஆன உடனே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கூடவே 3/4 கப் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்ப ஒரு முழு பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு ஓரளவு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, 1 கப் பிரண்டையை சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறினதுக்கு அப்புறமா மூடி வச்சு வேக விட்டுடலாம். பிரண்டையோட கலர் நல்லா மாறி வர வரைக்கும் நம்ம இதை வேக விடணும். இதை நம்ம மூடி வச்சே குக் பண்ணலாம். அப்பப்போ அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக நீங்க திறந்து கிளறி விட்டுக்கோங்க. பாருங்க, பிரண்டை நல்லா கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ ரொம்ப முக்கியமான பொருள் சேர்க்க போறோம். புளி ஒரு எலுமிச்சை அளவு சேர்த்துக்கலாம். புளி சேர்த்தாதான் உங்களுக்கு துவையில சாப்பிடும் போது தொண்டையில எந்த ஒரு அரிப்பும் வராது. ஞாபகமா சேர்த்துடுங்க. புளியை லைட்டா கிளறி விட்டுக்கலாம். இப்போ துருவன தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து அதையும் ஒரு தடவை கிளறி விட்டுக்கோங்க. இந்த கலவை நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில் அரைச்சி எடுத்தீங்கன்னா சுவையான பிரண்டை துவையல் தயார். தேங்க்யூ, பாய்.